ஹால்டிகாட் போர் இது கேட்காம இருந்ததே கிடையாது, நிறைய எக்ஸாம்பிள் கேட்குறாங்க. இந்த ஹால்டிகட் போர் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஹால்டிகட் போரில் ஈடுபட்ட அந்த பிரதாப் சிங் விஎஸ் அக்பர் இவங்க 2 பேருக்கு நடுவில் தான் நடக்குது. இதில் பிரதாப் சிங்குடைய அவங்க அப்பாவை பற்றி பார்ப்போம். அதாவது உதய் சிங், ராணா உதய் சிங். இவர் வந்து மேவார் அரசர், மேவார் மன்னர் ராணா உதய் சிங் அக்பரால் தோற்கடிக்கப்பட்டார். எப்போனா 1568 தோற்கடிக்கப்பட்டு சித்தூரை இழந்து விட்டார். அதே போல் 1569 தோற்கடிக்கப்பட்டு ராந்தாம்பூரையும் இழந்து விட்டார். இப்போ அக்பர் ஜெயிக்கிற சித்தூரையும் கைப்பற்றி விட்டார், ராந்தாம்பூரையும் கைப்பற்றி விட்டார். யாருக்கிட்ட இருந்துன்னு கேட்டால் ராணா உதய் சிங் மன்னன் கிட்ட இருந்து சித்தூரையும் ராந்தாம்பூரையும் அக்பர் கைப்பற்றினார். உதய் சிங்குடைய மேவார் மன்னன் உதய் சிங்கனுடைய மகன் தான் இந்த ராணா பிரதாப் சிங் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ராணா பிரதாப் கூட தான் இந்த அக்பர் ஹால்டிகாட் அப்படிங்கிற போரை நடத்தினார். இந்த ஹால்டிகாட் போரில் அக்பருக்கே வெற்றி. இது எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னு கேட்டால் 1576 ஹால்டிகாட் போர் நடைபெற்றதுன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ பிரதாப் சிங் தோல்வி அடைஞ்சார் இல்லையா? தோல்வி அடைஞ்ச போதிலும் பிரதாப் சிங் வந்து தமது குதிரையில் தப்பினார். பிரதாப் சிங் சேத்தக், அவரோட குதிரைக்கு பேர் வந்து சேத்தக். இதே கேட்பாங்க, பிரதாப் சிங் வைத்திருந்த குதிரைக்கு பேர் என்ன? சேத்தக் என்னும் குதிரைன்னு சொல்லணும். குதிரையில தப்பிச்சு போய் பிரதாப் சிங் காட்டில் இருந்து கொண்டே போரை தொடர்ந்தார் அக்பர் கிட்ட.